ஏங்க இன்னைக்கு எப்படியாவது உங்க அண்ணன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும், புரியுதா? ம். என்ன என்னமோ கல்லூரி மங்க மாதிரி இப்படி 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 முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல, எப்படி சொல்றதுன்னு பாக்குறேன். அதனாலதான் யோசனையா இருக்கு. அண்ணன் என்ன நினைப்பாருன்னு தெரியல. திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்தா அண்ணன் என்ன சொல்லுவாரு? ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. உங்களால பேச முடியலன்னா சொல்லுங்க, நானே சொல்லிக்கிறேன். ச்சே, உங்களை வச்சுக்கிட்டு ஒன்னுத்துக்கும் புண்ணியம் இல்லை. ஏன்டா அப்படி இருக்கீங்களோ தெரியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒண்ணு தெரியாத பச்சை மண்ணா இருப்பீங்க? எங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுங்க கொஞ்சமாவது. அது வந்து டயனா இல்ல. ஆ, பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க அண்ணனுக்கு என்ன பயம் பயப்படுறீங்க பாத்தீங்களா? ச்சே, ஏன் இப்படி கோழையா இருக்கீங்க? ஏங்க நீங்களும் மீசை வச்ச ஆம்பளை தானே? சாரி சாரி, மீசை இல்லாத ஆம்பளை தானே? ஏன் இதுக்கு பயம் உங்களுக்கு? ஏன் உங்க அண்ணன் என்ன துப்பாக்கி வச்சா சுட்டுடுவாரு? ஊர் உலகத்துல இல்லாத அண்ணனை என்னமோ வச்சிருக்கிற மாதிரி இல்ல பேசுறீங்க. இல்ல ஒரு கேள்வி கேட்கறேன், உங்க அண்ணன் உங்களுக்காக என்ன நல்லது செஞ்சிருக்காரு சொல்லுங்க. என்ன செஞ்சிருக்காரு? சும்மா அண்ணன் அண்ணன். உங்க அம்மாவுக்கு உங்களை விட உங்க அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க வேணா பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை நம்ம கேட்காம விட்டுட்டோம், அப்படியே இதையும் தூக்கி உங்க அண்ணன் கிட்டயே கொடுத்துருவாங்க. அது எப்படி டயனா செய்வாங்க? இந்த வீடு தான் நமக்குன்னு ஆச்சு, அப்புறம் எப்படி? அப்புறம் எப்படியா? அப்புறம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாதவங்களா இருந்தா எதுக்கு யாருக்கும் தெரியாம இந்த வீட்டோட பத்திரத்தை ஏன் அண்ணன்கிட்ட கொடுத்து எங்கேயாவது வித்து நம்ம கல்யாணத்துக்கு செலவு பண்ண காசை அடைக்கணுன்றதுக்காக ஏன் கொடுத்தாங்க சொல்லுங்க? ஏதோ என் அண்ணன் நல்லவரா இருக்க போனதால இந்த மாதிரி அநியாய அக்கிரமத்தெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லி இனிமேலாவது நீ சூதானமா இருந்துக்கன்னு எனக்காக கடன்பட்டு அந்த பத்திரத்தை மீட்டு வச்சிருக்காங்க. அதை மீட்ட பிறகும் மறுபடியும் அந்த பத்திரத்தை உங்க அம்மா உங்க அண்ணன் கிட்ட தானே கொடுக்க பார்த்தாங்க, அதை உங்களுக்கு கொடுக்கலல்ல? சரி சரி, காலையிலே உங்களை எதுவும் சொல்லி நான் குழப்ப விரும்பல. சரி, நீங்க வரசா போய் அண்ணனுக்கு 1 கிலோ மீன் அப்புறம் 1 கிலோ கறி வாங்கிட்டு வாங்க. என்ன? சரி டயனா, போயிட்டு வரேன். அது எப்படி போகாம இருப்பிய? போய்த்தானே ஆகணும். அண்ணன் பேச்சையும் மைனி பேச்சையும் கேட்டுக்கிட்டு 6 வருஷமா என்ன நாட்டம் போட்டீங்க, ஒரேடியா உட்கார வச்சுட்டோம்ல. என்கிட்டயே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்க. இந்த டயானா யாருன்னு ஊருக்கே தெரிய வைக்கிறேன். ராசாத்தி ராசாத்தி, அடிய ஜாக்க சந்தி, என்ன கொழுப்பு உனக்கு? மூத்தவள பேர் சொல்லி கூப்பிடுற, அவ்வளவு ஆயிடுச்சா? பேர் எதுக்கு வச்சிருக்காவ? சொல்லி கூப்பிடுறதுக்காக தானே. இப்ப பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன குறைஞ்சிருவாவல? அவங்களே ஒண்ணும் சொல்லல, நீங்க என்னத்துக்கு முந்திக்கிட்டு வரிய? ஏன் அக்கா தங்கச்சின்னு பேர் சொல்லி கூப்பிட கூடாதா என்ன? அது உன் கூட பிறந்த அக்காளைய தங்கச்சியே பேர் சொல்லி கூப்பிடு. உன் புருஷனுக்கு மூத்தவனை கட்டிட்டு வந்தவளுக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அவங்கள என் கூட பிறந்த அக்காவை நினைக்கிறதாலதான் பேரை சொல்லி கூப்பிடுறேன். அது என்ன என்னைக்கும் இல்லாம திடீர்னு எனக்கு பேரை சொல்லி கூப்பிடுறேன்? இத்தனை நாள் அக்கானு தானே கூப்பிட்டேன் நல்லபடியா. எனக்கு பேர் சொல்லி கூப்பிடணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். ஏன் இப்ப என்ன கூப்பிட கூடாதா? ராசாத்தி, நான் கூப்பிடுவேன், கூப்பிடுவடையே கூப்பிடுவேன். நல்லா உட்கார வச்சு உனக்கையா உனக்கு ஆக்கி விடுற இல்லையா, அதனால கூப்பிடுவேன். சரி சரி, உங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போங்க. நாய் குடுப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது புத்தி எங்க போகுமோ அங்கதான் போகும். உடம்புக்கு முடியாத இருந்த வரைக்கும் என்னமா நடிப்பு நடிச்சா, இப்ப உடம்பு கொஞ்சம் சரியானதும் ஒரேடியா ஆடுறாளே ஆட்டமா. ஏன் ஆத்தே, காரியம் ஆவறது வரைக்கும் காலை பிடிக்கிற காரியவாதி போல இருக்கு இவ. அத்தை, ஏன் என்னையும் பேர் சொல்லி கூப்பிட வேண்டியதானே? என்ன அத்தனுக்கிட்ட ஏன் இழுக்கிற? உங்களையும் பேர் சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு மரியாதை இருக்காது இல்லையா? அதனாலதான் அத்தைன்னு ஆசையா கூப்பிட்டேன். கூப்பிடுவேம்மா, நீ கூப்பிடுவ, ஆசையாவும் கூப்பிடுவேன், எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். என்ன சொல்லு? அதுவா, இந்தா நீங்க படுத்துக்கிறீல்ல அந்த பழைய ரூம்பு, அந்த ரூம்பை நாங்க பாத்ரூமா மாத்தலாம்னு இருக்கோம். என்னது, படுத்துக்கிற பழைய ரூம்பை பாத்ரூமா மாத்த போறீங்களா? ஏன் ஏன் இந்த கொல்லப்புறத்துல பாத்ரூம் இருக்க, அது போதாத? அந்த பாத்ரூம்ல நீ ஒரு ஆள் மட்டும் தானே போற வர, அப்புறம் என்ன உனக்கு பாத்ரூம் கேக்குது? இங்க இருந்து அவ்வளவு தூரம் என்னால நடந்து போக முடியல, அதனால அட்டாச்சு பாத்ரூமா எங்க பெட்ரூம் பக்கத்துல தானே இருக்கு இந்த பழைய ரூம்பு, அது பாத்ரூமா மாத்தலான்னு எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசினேன். அவரும் அவன் இஷ்டம் போல செஞ்சுக்கன்னு சொன்னாரு. அங்க இருக்கிறவங்க பொருள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் வெளியே போடுங்க, ஆளுவ வாரவன் நாளைக்கு வேலையை ஆரம்பிக்க போறோம். அடியே, உன் விருப்பத்துக்கு பண்றதுக்கு இது ஒண்ணும் உன் ஆட்டா வாங்கி கொடுத்த வீடு கிடையாதுடியே. பரவு உங்க அம்மையா வாங்கி கொடுத்தாவ? யாரு கேட்டு இதெல்லாம் நீ செய்யற? வர வர மாமியா கழுதியா போல ஆனாலன்ற கதையா? நீ வர வர கொஞ்சம் கூட சரியில்லட்டி. என்னைக்கு நீ அந்த முக்காட்டுக்காரி கூட சேர ஆரம்பிச்சிய மறுபடியும் அன்னைக்கே குடும்ப குட்டிச்சாரா போக ஆரம்பிச்சிடுச்சு. 4 நாள் நல்லா தான் இருந்த, அதுக்குள்ள என்ன வேதல முருங்க மரம் ஏறின மாதிரி. சும்மா உந்த வேதலங்கதை பாதலங்கதையெல்லாம் உங்ககிட்ட கேட்கல. ரூமை காலி பண்ணி தர முடியுமா, இல்ல அங்க உள்ள பொருள் எல்லாம் தூக்கி நானே வெளியே போடவா? அடே, அந்த பழைய ரூம்பு தான் அன்னைக்கு என் புருஷன் உசுர விட்ட இடம்படி. எந்த காரணத்தை கொண்டும் அந்த ரூம்பை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணுடி. பொருள் எல்லாம் தூக்கி வெளியே போடுவாளாமே, போடுடி பாக்கலாம். போடுறேன், போடாம இருப்பன்னு நினைச்சிட்டு பேசுறீங்களா? இவ என்ன செய்ய போறா? நம்ம பையன் தான் நம்ம பக்கம் இருக்கானே, அவன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பானேன்னு தானே 6 வருஷமா இந்த வீட்டுல என்னை ஆட்டி படைச்சிய. என் புருஷன் வரட்டும், அவரு கையாலேயே எல்லாத்தையும் தூக்கி வீச சொல்றேன். வரட்டும் வரட்டும், அவன் வந்து என்னத்தை தூக்கி வீசுறானே நானும் பாக்குறேன். அவ்வளவு தூரம் ஆயிடுச்சு அந்த வயலுக்கு. இருக்கட்டும், வச்சுக்கிறேன் கச்சேரி. ஏன் இப்படி
வாசல்ல உட்காந்துருக்கிய? இந்த வீட்ல தான் எனக்கு இடம் இல்லையே. வாசல்ல உட்காராத வேற எங்க உட்காராது? வீட்ல உங்களுக்கு உட்கார இடமே இல்லையா? ஐயோ ஐயோ, எழுந்து வாங்க உள்ள. நான் சரியா பேசுறது உனக்கு நக்கலா இருக்கா? சொல்லுவடி சொல்லுவ. இப்ப என்ன உங்களுக்கு எதுக்கு சரியா பேசுறிய? என்னம்மா என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலையே. வீட்ல உட்கார இடம் இல்லையா, அதனால வாசல்ல வந்து உட்காந்துருக்காவ. எதுக்குமா உள்ள எழுந்து வா. என்ன இது புதுசா? ஏய், இனிமே இந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன்டா. இனி நான் தான் இங்கேயே திண்ணுக்குள்ள படுத்துக்கிறேன், பழகிக்கிறேன். இனி நான் உள்ள வரல. உள்ள வராம திண்ணிலே படுத்து படுங்க போறியா? எதுக்கு? எனக்கு தான் வீட்ல இடம் இல்லல்ல, அப்புறம் என்ன? என்ன இவங்க இத்தாந்தடி வீட்டை வச்சுக்கிட்டு இடம் இல்லைங்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல இவங்க பேசுறது. என்னம்மா என்னன்னு சொல்லு. ஏண்டா, இந்த வீட்ல நடக்கிறது எதுவுமே உனக்கு தெரியாதா? எல்லாம் உனக்கு தெரியாம தான் நடக்குதா? அப்படி என்னன்னு சொல்லுன்னு என்கிட்ட வந்து கேக்குற? இதுதான் விஷயம்னு சொன்னதான் எனக்கு தெரியுமா தெரியாதான்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். என்னவோ அந்த பழைய ரொம்ப பாத்திரமா மாத்த போறீங்களா? எந்த பழைய ரொம்ப பாத்திரமா மாத்த போறவ? நம்ம வீட்ல தான் ஏற்கனவே பாத்திரம் இருக்கே. இந்த கொட்டாச்சி பாத்திரமே அது வைக்க போறீங்களா? உங்களால எழுந்து இங்கே இருந்து அங்க போக முடியாத? வீட்டுக்குள்ளாரே பாத்திரம் வச்சுக்கிட்டு இந்த இங்கேயே சாப்பிட்டு தின்னுக்கிட்டு அங்கேயே பாத்திரமுள்ள போய்கிட்டு இருக்கலாம்னு பாக்குறீங்களா? என்னம்மா என்ன நீ சொல்றது எதுவுமே எனக்கு விளங்கல. எதுவும் விளங்கலையா? ஏண்டா, அப்ப அந்த பழைய ரூமுக்குள்ள பாத்திரம் கட்டணும்னு உன் தம்பிக்காரன் எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா? அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஏன்? நான் இருக்கிற ரூம்ப காலி பண்ணி கொடுக்கணுமா? அங்க அவன் பொண்டாட்டிக்கு பாத்திரமும் கட்டி அவன் பெட்ரூம்ல இருந்து வழி வச்சு அந்த பாத்திரமும் தான் அவங்க இனிமே வச்சுக்குவாங்களா? என்னது வீட்டுக்குள்ளாரே பாத்திரம் கட்ட பரவாயில்ல? என்ன இதெல்லாம்? அதான் கொல்லப்புறத்துல பாத்திரம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு? அப்ப உனக்கு இந்த செய்தி தெரியாதடி? இல்லைங்க, எனக்கு தெரியாதே. ரூம்ல உள்ள பொருள் எல்லாம் காலி பண்ணி கொடுங்க, பாத்திரம் கட்ட போறேன்னு சொல்ற. ஆமா, என்ன விஷயம்னு எதுவும் புரியல. வேற எதை பத்தியமாவது உங்க தம்பி உங்ககிட்ட சொல்லியிருக்காரா, பேசியிருக்காரா? அவன் என்கிட்ட பேசிய 4 நாளைக்கு மேல ஆகுது. நான் அவனை பார்த்தே 1 வாரம் ஆகுதுல்ல. அவன் என்ன என்கிட்ட பேச போறான்? அது ஒண்ணும் இல்ல மாமா. அது வந்து முந்தா நேத்து கூட என்கிட்ட ஒரு செய்தி வந்துச்சு. உன்கிட்ட என்ன செய்தி வந்துச்சு? என்னடி சொன்னா? என்ன சொன்னா அவ? வாங்கிட்டு ஏதாவது சொன்னால? அது வந்து என்னன்னா, அவளுக்கும் தம்பிக்கும் தனியா இருக்கணும்னு, அவ 2 பேரும் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களாம். அதனால அதனால வெளியூருக்கு எங்கேயும் போறல, போய் தொலையட்டும். இல்லத்த, எங்களை வேற வீடு பார்த்துக்கிட்டு போக சொல்றவ. என்னம்மா சொல்ற சத்தி? இது நீங்க வேற வீடு பார்த்துக்கிட்டு போகணுமா? எதுக்கு எதுக்கு வேற வீடு பார்த்துக்கிட்டு போகணும்? எங்க போகணும்? இந்த வீடு 2 பேருக்கும் தானே. என்ன அவ என்ன நினைச்சுக்கிட்டு பண்றா? 4 நாளைக்கு என்னவோ நல்ல மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு நின்னா அக்கான்னு இழஞ்சா குழஞ்சா. இப்ப என்னன்னா பழைய குருட்டி கதவை திரடின்ற கதையா? மறுபடியும் அவ என்னவோ பண்றதுக்கு பண்ணிட்டு நிக்கிறா. அதை பத்திலாம் எதுவும் பேச வேணாம். அவைய விருப்பப்பட்டுட்டாங்க, அதை நம்ம செஞ்சு கொடுக்கறது நல்லது. என்னை பொறுத்தவரை செஞ்சு கொடுக்கறது நல்லதுன்னா பிள்ளைய விட்டு இப்ப எங்க போவியா? கையில 10 ரூபா இல்ல, எனக்கு வேலையும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல எங்க போறது? அதான் எனக்கும் தெரியல மாமா. என்னவா இப்ப உங்களுக்கு? ஏன் இப்ப நம்ம என்ன தொந்தரவா இருக்கமா? எங்க இருக்கான் அவன்? இல்ல சின்னவனே மாமா, எதுவும் கேட்க வேணாம், விடுங்க மாமா. எதுவும் கேட்க வேணாம்னா அது என்ன அர்த்தம்? அது வீட்டுக்கு பெரியவங்கன்னு நம்ம எதுக்கு இருக்கோம்? உங்க விருப்பத்துக்கு இவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, செய்வாங்களா? இல்ல சின்னவனே, சொல்லுங்க, என்ன வேணும்? எங்கம்மா அவன்? கறிக்கடை வரையும் போயிருக்காரு. என்ன வேணும்னு சொல்லுங்க. என்ன வேணும்னு சொல்லணுமா? என்னம்மா பண்ணிட்டு நிக்க நீ? இல்ல தெரியாம கேக்குறேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்னம்மா பழைய ரூம்ப வந்து பாத்ரூமா மாத்த போறியா? இந்த வீட்டுல 2 பேரும் தனியா இருக்க போறீன்னு சொல்லியிருக்கியா? என்னம்மா? ஆமா, சொன்னதான். இந்த வீட்ல இனி நானும் என் புருஷனும் மட்டும் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். யாரு கேட்டது முடிவெல்லாம் எடுக்கிறிய? யாரு கேட்கணும்? என்ன கேட்கணும்? உங்களையா? எதுக்கு? உங்களை எதுக்கு நாங்க கேட்கணும்? அப்ப வீட்டுக்கு மூத்தவன நான் எதுக்கு இருக்கேன்? இவ்வளவு நாளா உங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு செஞ்சு எல்லாத்தையும் பார்த்தவன் நான் தானே. கெட்டது செஞ்சேன்னு சொல்லுங்க, நல்லது செஞ்சேன்னு சொல்லாதீங்க. என்னது கெட்டது செஞ்சோமா? அப்படி என்னம்மா உங்களுக்கு நாங்க கெட்டது செஞ்சுட்டோம்? ஏய், என்னடி கொஞ்சம் கூட புருஷனோட அண்ணன் மரியாதை எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறது தேத்தே எல்லாம் நீ கிட்டி கொடுக்குற வேலை தானே. அந்த பையலுக்கு நீ தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறியா? ஆமா, சரிக்கு சரியா பேசிக்கிட்டு நல்லா இல்ல மாமா. வா மாமா. சும்மா இருடி. நான் எதுவும் கேட்காத குத்தம் தான் எதோ ஏறி நம்ம தலைமையில மர அழைக்குது. சரி, எல்லாரும் வேணும் எல்லாருக்கும் செய்யணும்னு நினைச்சது நம்ம தப்பு தான் போல இருக்கு. என்ன பண்ணீங்க? எல்லாரும் வேணும் எல்லாருக்கும் செய்யணும்னு செஞ்சுட்டியே. அப்படி என்ன செஞ்சிய? இந்த உடம்புக்கு முடியாதப்ப என்னமோ இடம்பெடுத்தலாம் வித்து வைத்தியம் பாத்திய, அதானே? அதுக்கு என் புருஷன் எவ்வளவோ உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு. சொல்லப்போனா நான் தான் உங்ககிட்ட கணக்கு கேட்டு கணக்கு போட்டு அவர் கொடுத்த பணத்தெல்லாம் திரும்ப கேட்கணும். ஓ, உன் புருஷன் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான், அதை நீ கணக்கு போட்டு திரும்ப என்கிட்ட கேட்டு வாங்க போறியா? அப்படி எத்தனை வருஷமா என்ன சம்பாரிச்சு கொடுத்தான்? கொஞ்சம் கணக்கு இருந்தா சொல்லமா, தெரிஞ்சுக்கிறேன். ஏண்டி, என் புருஷன் செச்சதுலேருந்து என் மகன் இந்த வீட்டுக்கு மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு அந்த பையலை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கான். அவன் சொன்னாடி நான் இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுத்தேன்னு அவன் சொன்னானா? அந்த பையலை ஏன் முன்னாடி சொல்லு. அவர் எப்படி சொல்லுவாரு? இந்தா ஏதாவது ஒண்ணுனாதான் 3 பேர் வரிச்சு கட்டிக்கிட்டு வரீங்களே, அவர்கிட்ட வாங்கி சாப்பிடுற வரைக்கும் நல்லா சாப்பிட்டீங்க. இப்ப அவரு கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சதும் எங்க கிட்ட சண்டைக்கு திருப்பிக்கிட்டு வரீங்களா? இங்க வருமா, என் தம்பி எனக்கு கொடுப்பான் கொடுக்க மாட்டான் அதை பத்தி நீ கேட்க கூடாது, சரியா? எனக்கு என் தம்பிக்கும் 1000 இருக்கும். 3வது மனுஷன் நீ யார் அதுக்குள்ள வர்றதுக்கு? என்னது? நான் 3வது மனுஷியா?
இங்க பாருங்க, கல்யாணம்னு ஒண்ணு ஆகுற வரைக்கும் தான் அண்ணன் தம்பி உறவெல்லாம். கல்யாணம்னு ஒண்ணு ஆயிட்டா அதுக்கப்புறம் அவரு என்னோட புருஷன் தான் முதல்ல, அப்புறமா தான் உங்களுக்கு தம்பி. உனக்கு முன்னாடி அவனை நான் தோல்லையும் மார்லையும் சுமந்து தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா இருந்து வளர்த்தவமா நானு. வளர்த்துட்டா போதுமா? அப்படி என்ன சொத்து சகம் சேர்த்து வச்சீங்க? இல்ல தெரியாம கேக்குறேன். என் வைத்திய செலவுக்காக இடத்தெல்லாம் வித்தியில அதுங்க நீங்க மட்டும் சம்பாரிச்சு சொத்தா? அதுல என் புருஷனுக்கு பங்கு உண்டு தானே? ஒரு சின்ன பையலா இருக்க போய் அவரை ஏமாத்தி எல்லாத்தையும் நீங்களே எடுத்து அனுபவிச்சிட்டிய. என் புருஷனா ஒண்ணும் தெரியாத அப்பாவின்னு உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப ஒண்ணும் இல்ல ஆண்டியா நிக்கிறாரு. இங்க பாருங்க, மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு வீடு தான். இந்த வீடு இனிமே எங்களுக்கு தான். நானும் என் புருஷனும் தனியா எங்க வாழ்க்கைய பாத்துக்க போறோம். அப்படியாம்மா? ரொம்ப சௌரியம். சரி, தனியா உங்க வாழ்க்கைய பாத்துக்க போறீங்களா? பாத்துக்கோங்க. ஆனா இந்த வீட்டை விட்டு எங்களால போக முடியாது. இந்த வீட்டுல எனக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஏன்னா பத்திரம் என் அம்மா பேருக்கு தான் இருக்கு. என்னது? பத்திரம் உங்க அம்மா பேர்ல இருக்கா? உங்க அம்மா பேர்ல இருந்தா அதுல நீங்களும் பங்கெடுத்துப்பீங்களா? அப்ப எங்களுக்கு நீங்க என்னதான் கொடுத்துருக்கீங்க? எல்லாத்துலயும் நீங்க மட்டும் பங்கெடுத்துக்கணும், என் புருஷனுக்கு எதுவுமே கிடைக்க கூடாதா? ஆமா, என்ன மாமா நீங்க பதிலுக்கு பதில் அவள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? வாங்க மாமா. அவ இப்படிப்பட்டவன்னு தெரியாம நம்ம இடத்தெல்லாம் வித்து அவளுக்கு வைத்தியம் பார்த்து உயிரை காப்பாத்தி நிக்க வச்சோம் இல்லையா? அதுக்கு நம்மளை செருப்படுத்தி நம்ம தான் அடிச்சுக்கணும். மொத்த வார்த்தையா இருந்தாலும் இப்ப சொன்ன பாரு, இதுதான் உண்மையான வார்த்தை. வைத்தியம் பார்த்தா மறுபடியும் சொல்லி காட்டுங்க. நல்லா இருக்காது பாத்துக்கோங்க. என் புருஷன் அதுக்கு எவ்வளவோ உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு. எனக்கு சேர வேண்டிய சொத்தையும் நீங்க தான் எடுத்து ஆண்டுகிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா. அதெல்லாம் நான் எங்கேயும் வெளியே சொன்னா அசிங்கமா போயிடும். அது மட்டும் இல்லாத இந்த வீட்டை நான் வித்துட்டு வேற எங்கேயும் இடம் வாங்கி வீடு கட்டலாம்னு இருக்கேன். அடி பாவி, இன்னைக்கு பாத்ரூம் தான் கட்ட போறேன்னு சொன்னேன். இப்ப வீட்டை வித்துட்டு வேற இடத்த வாங்கி வீடு கட்ட போறியா? அடியே, உன் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒரு அளவு இல்லாம போகுதுடி. என்னம்மா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒன்னா நிக்கிறியா? என்ன மச்சான், என்னாச்சுன்னு உங்க தங்கச்சிக்கிட்டே கேளுங்க மச்சான். கேட்டு அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. ஏன் தம்பி, இவ கிறுக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை வருஷமா வாழ்ந்த வீட்டை விக்கிறோம்ட்டு நிக்கிறா? இந்த வீடு என்னமா இவ புருஷன் பேருக்கு தான் சேரணும்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப அராஜகம் பண்றா. இதெல்லாம் சரி கிடையாது பாருங்க. என்ன போய் என் தங்கச்சி அராஜகம் பண்ணுது? மச்சான், நீங்களும் அதே வார்த்தையை பேசுறீங்க. அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? இப்போ உங்களுக்கு தெரியாம இங்க என்ன நடந்துருச்சு? அதான் எல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய வந்துருச்சுல்ல. இந்த பாருங்க, ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட இந்த வீட்டை விற்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். வீட்டுக்கு ஒரு 1.5 கோடி கிட்ட கிடைக்கும். எத்தனை கோடியா இருந்தாலும் சரி, என் அப்பனும் ஆத்தாலும் வாழ்ந்த வீட்டை நான் எப்பவும் விற்க விட மாட்டேன். என்ன நீங்க விவரம் தெரியாத ஆளா இருக்கீங்க? சின்ன மச்சான வெளிநாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னா அதுக்கும் முடியாதுன்ட்டீங்க. சரி, இப்ப வீட்டை வித்தாவது ஏதோ கஷ்டத்துல இருக்கிறவங்களை காப்பாத்தலாம்னு என் தங்கச்சி முடிவெடுத்திருக்கு. அதையும் வேணாங்கிறீங்க. என்னதான் பண்ணலான்னு இருக்கிய? என்ன பண்ணுவாங்க? 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு தினமும் கூலி வேலைக்கு போயிட்டு பிச்சைக்கார மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. கூலி வேலைக்கு போறது அவ்வளவு கேவலமா என்ன? எனக்கு கேவலம் தான். எனக்கு இப்படி எல்லாம் வாழணும்னு ஆசை கிடையாது. இவ்வளவு நாள் ஏதோ உங்க தம்பி உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவரு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தா கூட நான் ஒரு பக்கம் மனசு அமைதியா இருந்திருப்பேன். ஆனா எப்போ நீங்க அவரை அனுப்பக்கூடாதுன்னு ஒரே பிடிவாதமா முடிவெடுத்து எங்க வாழ்க்கையை வீணாக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். இனிமே உங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், அதுதான் எங்களோட முடிவு. ஆமா மச்சான், நான் கடை வைக்க போறேன்னு சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்களா? குடிகார பையன் கடை வச்சுதான் இப்ப பொழைக்க போறேன்னு கேட்டிருக்கீங்க. ஆத்தாடியாத்தி, இதெல்லாம் எப்போ நடந்தது? என்ன இம்புட்டு நாள் குறுங்குறுங்குறுன்னு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப பாம்பு கொட்டுற மாதிரி கொட்டுது வளரண்டோம். பாம்புக்கு புத்தி பழி வாங்குறது தான். அதுக்கு என்னதான் பாலும் தேலும் ஊத்தினாலும் என்னைக்கு இருந்தாலும் நம்மள கொத்தாம விடாதுன்னு சும்மா சொல்லல போல இருக்கு யாரும். இத்தனை நாளா நம்மள ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்குங்க ரெண்டும். அடி கடவுளே, இதுங்க 2 பேரோட உண்மையான முகம் இப்பதானே தெரியுது. ஏ தம்பி, இப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? இந்த வீடு என் தங்கச்சிக்கு சேர வேண்டியது தானே? அவளுக்கு சேர வேண்டியது அவள்கிட்ட கொடுங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த வீட்டை உன் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு என் மூத்த மகனும் என் மருமகளும் எங்க போவாங்க? அது நான் எதுவும் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு மச்சான், நல்லா இருக்கு. யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தானோ அவங்கெல்லாம் எப்படி நாடகம் நடிக்கிறாங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் மச்சான். எதையும் பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. போலியான மனுஷங்களும் பொய்யான உறவுகளும் நம்மளை சுத்தி எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. எப்பவும் அவங்க நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்கன்னு நல்லா காமிச்சிட்டீங்க. இத்தனை நாள் நல்லவங்க மாதிரி 2 பேரும் நடிச்சு ஏமாத்துனீங்களே, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. என் கூட பிறந்த மாதிரி இருந்து எனக்கு உதவி பண்ணீங்களே மச்சான். எல்லாம் போய் தானே இப்பதான் புரியுது. என்னால இப்ப எந்த வேலைக்கும் போக முடியல. என்கிட்ட உள்ள எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டீங்க. இப்ப நான் ஒன்னுத்துக்கும் புண்ணியம் இல்லாதவன்னு சொல்லி தானே இவ்வளவு தூரம் பண்றீங்க. எனக்கும் சுயமரியாதை தன்மாலாம் இருக்கு. இனி நீங்க எல்லாம் என்ன? நானே நினைச்ச கூட இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன். இப்ப எதுக்கு நீங்க நின்னு பாக்குற? வாடி போலாம். நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிடுவீங்க. இப்படியும் பிள்ளைய மறுமொழி வெளில அனுப்பிட்டீங்களே.